கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓட்டர் ஐடியில் நம்மளோட நேமோ இல்லை ஒரு நம்பரோ நம்ம ஒரு அட்ரஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வெப்சைட் டைப் பண்ணிக்கணும். என்னென்னா NSPV போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ லோட் ஆகுது. ஸோ மேலே இந்த ஃபார்முக்குள்ளே நீங்கள் எதுக்குள்ளே போனாலும் ஃபஸ்ட் வந்து நீங்கள் லாகினோ இல்லை சைன்அப்போ பண்ணணும். இப்போ வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சைன்இன் பண்ணணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சைன்இன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஜென்ரலாக ஒரு சைன்இனுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் வந்து இந்த கேப்சா வந்து என்டர் பண்ணணும். ஓகே, நான் இப்போ மொபைல் நம்பர் கொடுக்குறேன். இமெயில் ஐடி ஆப்ஷனல், இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொடுக்கல. நான் இப்போ கேப்சா என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? கேப்சா என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறதுல உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம்ங்கிறதுல உங்களோட இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபி நான் இப்போ என்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். ஓடிபி டஸ் நாட் மேட்ச் அப்படின்னு வருது. நம்ம இப்போ கரெக்டாக கொடுக்கல ஓடிபி. ஓகே, இப்போ வந்து என்ன லாகின் எல்லாமே கரெக்டாகிட்டு லாகின் கொடுத்துடணும். ஓகே, இப்போ நம்ம லாகின்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. E3 கரெக்டாக இருக்கா கேப்சா? ஒரு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து தேவைப்படும். ஓகேங்களா? எஸ், எனக்கு ஓடிபி வந்துருச்சு. 658860 வந்து வெரிஃபை அண்ட் லாகின் கொடுங்க. இதுதான் வந்து போர்ட்டல். உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகிருக்கும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும், எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியில் இருக்க கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி கீழே வந்துட்டு கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படிங்கிற இந்த இதுக்கு தான் நம்ம இப்போ வரப்போகிறோம். இதில் வந்து ஃபில் ஃபார்ம் வந்து நம்ம கொடுக்கணும். ஃபில் ஃபார்ம் 8 தான் இப்போ நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு ஒரு செல்ஃப். ஸோ செல்ஃப் கொடுங்க. அப்போ வந்து உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் கொடுக்கணும். ஓகே, நான் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட்ங்கிறது கொடுக்குறேன். ஸோ எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும். ஸ்டேட்டு தமிழ்நாடு, ஏசி, பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், அப்புறம் நேமு, ரிலேட்டிவ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்துருக்கும். ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ்னால் வந்து உங்களோட அட்ரஸ் மாற்றுறது. இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், ஃபோன் நம்பரோ இல்லை நேமோ அந்த மாதிரி மாற்றுறது. அப்புறம் இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணாமல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. இது வந்து ரிக்வஸ்ட் ஃபார் மேக்கிங். இது வந்து டிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கு. நம்ம வந்து இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தப்பறம் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 8 வந்து ஸ்க்ரீனில் வந்து விசிபிள் ஆகுதா? ஃபார்ம் 8. ஸோ உள்ள அந்த ஏ காலம் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேணாம். எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த டவுட் வரும். இங்கே வந்து எதுவுமே ஃபில் பண்ணணும். ஏ வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அப்படின்னா பி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து நேம் வந்து வரும், அண்ட் தென் இபிஐசி நம்பரும் நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஓகே கைஸ், இந்த நேம் ஆஃப் அப்ளிகேண்ட்லாம் வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. அப்புறம் வந்து இபிஐசி நம்பர், எபிக் நம்பர் அப்படிங்கிறதும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் கொடுத்ததுல தான் அதுவே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ நம்ம இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி எல்லாமே கொடுக்கணும். இப்போ ஆதார் நம்பர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்பரும் கொடுக்கணும்.
நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்பர் உங்களுக்கு இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஓட்டர் ஐடியில் வரும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக கொடுங்க. ஸோ இமெயில் ஐடி இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன். இமெயில் ஐடி ஓகே, நான் இங்கே வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுவும் வந்து டிஃபால்ட்டாக முதல்ல நம்ம கொடுத்தது தான். ஸோ அதுவே வந்துடும். சி வந்து நம்ம எதுவும் பண்ண வேணாம். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் ரோல். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன இங்கே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து இதில் வந்து என்ன சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன்னா, என்னோட நேம் வந்து நான் நேமும் என்னோட மொபைல் நம்பரும் சேஞ்ச் பண்ணுறதா நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு அது சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்னோட நேம் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ வந்து நேம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட நேம், அப்புறம் ஷுவர் நேமில் வந்து உங்களோட என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து அவங்களோட இனிஷியல் கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு சில நேரம் வந்து என்னென்னா தமிழ் வந்து தப்பாக வரும். ஸோ அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னா, இந்த கீபோர்டு கிளிக் பண்ணி கீபோர்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியில் நீங்கள் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஒன்றுமே வராது. நீங்கள் என்ன பண்ணால் ஜஸ்ட் உங்களோட கர்சரை மேலே கொண்டு வந்துட்டு இப்படி லைட்டாக அந்த கீபோர்டை வந்து கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? மூவ் பண்ணி வச்சுட்டு இப்படி லைட்டாக திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன். இப்படி லைட்டாக கீழே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே நேம் வந்து எங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ வந்து எனக்கு இப்போ ஜே தேவைப்படுது. ஸோ நான் இதை போட்டுக்கிறேன். இதுக்கு ஒத்த கொம்பு வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜே வந்துருச்சு. அப்புறம் டே. நெக்ஸ்ட் வந்து டி வந்து எனக்கு சுழிக்கணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், சொல்லிச்சிட்டேன். இஸ் இதாக இருக்குது. அதுக்கு டாட் வந்து இப்படி வைக்கணும். வே இங்கே இருக்குது. ரீ வந்து ரே போட்டு அதில் வந்து நம்ம சுழிக்கணும். ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோதான். இந்த மாதிரி தான் தமிழ் டைப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதாங்க. ஒருக்க செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே இனிஷியல் வந்து தப்பாக இருக்குது. கீ. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் மொபைல் நம்பர், அங்கே என்ன மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. 89. ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன கேட்டுறாங்கன்னா, டைப் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபார் நேம். உங்களுக்கு நேம்க்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. அப்போ நான் வந்து இங்கே என்ன கொடுக்குறேன், நீங்கள் என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் என்னனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஆதார் கார்டு வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டோட ஃபைல் வந்து இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே நம்ம வந்து நம்மளோட ஆதாரோட ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அப்போ சூஸ் ஃபைலிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்துருங்களா? கொடுத்துட்டு நீங்கள் வந்து எனக்கு இங்கே ஆதாருங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதாரோட பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துல லோடிங் காட்டுது நம்மளுக்கு. எஸ், வந்து பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகிட்டு இங்கே கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் வரணும். ப்ளூ கலர் .pdfன்னு வரும். அப்போ தான் அப்லோட். இப்போ இங்கே என்ன கொடுக்கணும்னா டேட்டு, இன்னைக்குள்ள டேட், எங்கே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆன் தி ஸ்பாட் நம்ம எந்த இடத்துல இருந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த பிளேஸை வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு திரும்ப நம்மளுக்கு கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சப்மிஷன் கிட்ட வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கேப்சா என்ட்ரு பண்ணுறோம். FEWS. இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கணும், சென்ட் ஓடிபி. ஆல்ரெடி கொடுத்த நம்பருக்கு
ஓகே கைஸ், கேப்ச்சா வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆகிட்டு. ஸோ நம்ம எப்போவுமே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் கேப்ச்சா வந்ததும். ஸோ ஏன்னா அது எவ்வளோ நேரமாக இருந்தது நம்மளுக்கு தெரியாதுல்ல. F89 கொஞ்சம் பார்த்து கொடுங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓகே, நான் ஓடிபி கொடுத்த பிறகு நான் என்ன கொடுக்கணும், ப்ரீவியூ அண்ட் சப்மிட் கொடுக்குறேன். எஸ், எனக்கு இங்கே ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபார்ம் 8 பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த ஃபார்ம் போகுது. ஸோ எங்களோட உங்கள் ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து அட்ரஸ் மாற்றுறதுக்கு. ஓகே, நம்ம இதில் என்ன கரெக்ஷன் பண்ணுறோன்னா நம்மளோட நேமு அண்ட் தென் நம்மளோட மொபைல் நம்பர். ஸோ நேம் வந்து இங்கே இருக்குது, ஜெகதீஸ்வரிக்கு. ஓகேங்களா, அவங்களோட ஃபோன் நம்பர். அப்புறம் வந்து நேம் ஆஃப் டாக்குமெண்ட் என்ன அட்டாச் பண்ணியிருக்கோம்னா ஆதார் கார்டு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட் இங்கே வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு சைன் அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் ஃபார்ம், இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. அப்போ நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ எனக்கு லோட் ஆகுது. அங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். 1 ஆதார் நம்பர், 2 விர்ச்சுவல் ஐடி, 3 யூஐடி டோக்கன். இந்த 3ல உங்களுக்கு வசதியான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்க இங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிருக்கோம். வெரிஃபிகேஷன் பண்ண 2 வழிகள் இருக்கு, ஓடிபி, டிஓடிபி. ஓடிபினா ஒன் டைம் பாஸ்வேர்ட், இது உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு மெசேஜா வரும். டிஓடிபினா டைம் பேஸ்ட் ஓடிபி, இது எம் ஆதார் ஆப்ல ஜெனரேட் ஆகும். உங்க வசதிக்கு ஏற்ப எந்த மெத்தட் வேண்டுமானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எம் ஆதார் ஆப் இருந்தா அதுல ஜெனரேட் ஆகுற டிஓடிபியையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஓடிபி வந்தாச்சு. அதை இங்க டைப் பண்ணி ஐ ஹியர் பை அக்ரி ஆப்ஷன்ல டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைன் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்னு கன்ஃபர்மேஷன் வரும். சைன் கம்ப்ளீட் ஆன உடனே உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க வோட்டர் ஐடி கரெக்ஷன் ட்ராக்கிங் நம்பர். இதோட உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் கிடைக்கும். டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் பட்டன்ல கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க வோட்டர் ஐடி கரெக்ஷன் ரிக்வெஸ்ட் அரசு ரெக்கார்ட்ல வெற்றிகரமா பதிவாயிடுச்சு. நீங்க சேஞ்ச் பண்ணிய டீடைல்ஸ் எல்லாம் பொதுவா 7 முதல் 10 நாட்களுக்குள்ள அப்டேட் ஆகிடும். ஆனா இது மேக்ஸிமம் டைம் லிமிட் இல்ல. சில நேரங்கள்ல எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது போல இருந்தா வெரிஃபிகேஷன் அண்ட் அப்டேட் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்படிப்பட்ட சமயங்கள்ல கொஞ்சம் நேரம் கூட ஆகலாம். அதனால கொஞ்சம் பேஷண்டா இருங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல கரெக்ஷன் சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகிடும். உங்க கரெக்ஷன் முடிந்த உடனே அரசு உங்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலம் நோட்டிபிகேஷன் அனுப்பும். அதுல உங்க வோட்டர் ஐடி டீடைல்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் கமிஷன் போர்ட்டலுக்கு லாகின் பண்ணி உங்க வோட்டர் ஐடி காப்பியையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி மெசேஜ் வரலையா அப்படின்னா அந்த போர்ட்டல்ல இருக்கிற ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அங்க உங்க அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பட்டன்ல கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் தெரியும். நாம இப்ப ஜஸ்ட் அப்ளை பண்ணிருப்பதால